வைரம் என்ன சொல்கிறது, வைரம் பற்றிலாம் கேட்காம இருக்க மாட்டேன். தொடர்ந்து வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அவங்க தாத்தா சொல்கிறாங்கல்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஜாக்கி நீங்கள் போஸ்ட் பண்ணவே இல்லை. நான் நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவீர்கள் இல்லை, போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு வருவார் சொல்லுங்க அக்கா. எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து நான் வந்து உங்கள் ஃபோன்லேயே போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்கள் போய் பாருங்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள், வந்திருக்கும். பாசித்து சுதா அக்கா சாப்பிட்டாச்சா? ஜாக்கி ஹாப்பி. ஓகேங்க, ஹாப்பி பொங்கல் அக்கா. சூப்பர் போச்சுங்க பொங்கல். உங்களுக்கு நல்லா போச்சா? ஹேட்டர் வாங்க, புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் தண்ணி கேன் போட வந்தது மாதிரி லைக் போட வந்தேன். லைக் போட்டாச்சு பாய். ஓகேங்க, சூப்பருங்க. தண்ணி கேன் போட வந்த மாதிரி லைக் போட வந்தீங்களா? சூப்பருங்க. சாந்திமா, போகிற இடம் என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும். ஆமாம் சிஸ்டர், கண்டிப்பாக சிஸ்டர். நான் வந்து போகிற இடம் என்ன கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணவே தான் இந்த மாதிரி இடத்துல இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். ஆனால் என்னோடய தோசையை மிஸ் பண்ணுறேன். அதை சொல்லணும்ல, அதனால் சொல்கிறேன் சிஸ்டர். சுதாமா, நான் சாப்பிட்டேன் தம்பி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாசித்து, ஆமாம் வைரம் தாத்தா, உங்களை பற்றி அக்கா ஒரு ரகசியம் சொன்னாங்க. அது பெரிய ரகசியம், சொல்ல மாட்டேன். ஐயோ வைரம், நான் ஒன்றுமே சொல்லுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. போத்திராஜன், ஹாய் அக்கா. போத்திராஜன் வாங்க. ஹாப்பி பொங்கல். எப்படி இருக்கீங்க? நான் ஒரு அழகான சூப்பரான கிராமத்தில் இருக்கேன். முத்துராமன் சகோதரி, இந்த ஊரில் கோழிகள் நிறைய, மாடு ஒன்று கூட இல்லை சகோதரி. அதான் சொன்னேன். மாடெல்லாம் இருக்குங்க. நான் பெரிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. மாடெல்லாம் இருக்குது. போத்திராஜன், எங்கே இருக்கீங்க? புதுக்கோட்டையில் இருக்கேங்க, கிருஷ்ணாசிப்பட்டி அப்படின்ற அழகான கிராமத்தில். யூ நாட் சி மை கமெண்ட்டு. ஜாக்கி, படிச்சுட்டேங்க. பாசித்து, நோ சுதா அக்கா சாப்பிடல. சண்முகம், ஹாய். ஹலோ சண்முகம், வாங்க. சூப்பருங்க. எம்ஜி, ஹாய் அக்கா. இனி மதியம் வணக்கம்ங்க. ஆனால் இங்கே மதியம் மாதிரியாக இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. சாந்திமா, கோழி சத்தம் கேட்குது. கோழி இருக்குது, மயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப இயற்கையாக இருக்குது சிஸ்டர். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பொல்யூஷனே கிடையாது. சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஜாக்கி, கம்யூனிட்டி போஸ்ட் என்றால் என்ன? அதாவது என்னோடய சேனலில் போயிட்டு லைவு, ஷார்ட்ஸு, வீடியோஸுன்னு வரும்ல, அதை தள்ளிகிட்டே வாங்களேன். ஹோம்னு வரும், அப்புறம் வீடியோஸுன்னு வரும், அப்புறம் ஷார்ட்ஸுன்னு வரும், அப்புறம் லைவ்னு வரும், லாஸ்ட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு வரும். அதில் போய் பாருங்கள், அனுப்பியிருப்பேன். ஜாக்கி, போயிட்டு பாருங்கள். ஸோ சேடு பொங்கல். ஏங்க 1 லைக்கு, 4th லைக்கு, ஃபஸ்ட்டு லைக்கு, 4th லைக்கா? ஓகேங்க, தேங்க்யூங்க. த ஹேட்டர், உங்கள் வீடியோ டெய்லி பார்க்குறேன். நீங்கள் எப்போவுமே நைட்டு என்னங்க போட்டிருக்கீங்க? வருவீங்க? ஆமாங்க, நைட்டு 9:30 லைவில் வருவேன். இங்கே வந்து அந்த மாதிரி வர முடியல. ஸோ அதனால தான் இங்கே வரல. வைரம், பாசித் தம்பி சொல்கிறது உண்மைதான். என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. இன்னும் 1 மாதத்தில் குழந்தை என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இன்னும் 1 மாதத்தில். ஓ, அதனால தான் தாத்தா சொல்கிறாங்களா? ஓகே வைரம், சூப்பரு. பாசித்து, வைரம் தாத்தா, பலகாரம் எங்கே தருவீங்களா? ஃபேரோக் அக்கா, வணக்கம்ங்க. முத்துராமன் சகோதரி, என் அண்ணியார் எல்லோரும், யாருங்க அண்ணியார்? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஆமாம், கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதை ஹேட்டர், போவாமா ஊர்கோலம் போகும் சாங்கு ரீல் பண்ணுங்கள். இந்த வயல் வழியை பார்த்ததும் நான் ரீல் பண்ணிட்டேன். நீங்கள் தாங்க பார்க்கல, போயிட்டு பாருங்கள். ஜாக்கி, வாட் இஸ் யுவர் ஏஜ்மா? எதுக்குங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்களுக்குள்ளே ஏஜ்லாம் எங்கெங்க வந்தது? ஜாக்கி, ஐ வாண்ட் டு சி. சாமக்கியன் வாங்க. மேடம், உங்கள் குழந்தை பருவத்தை பார்த்தது போல் உள்ளது. மிக சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ஹாப்பி. இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஓகே பாய். ஓகேங்க பார்த்திக். ஓகேங்க. சாந்திமா, தோசை டெய்லி தான் சாப்பிட்றோம். வில்லேஜில் டிஃப்ரெண்ட்டு டிஷ்ஷு சாப்பிடுங்க. சென்னை வந்து தோசை சாப்பிட்லாம். ஓகேம்மா. சாந்திமா, எனக்கு தோசையை விட இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குமா. தோசை ஊருக்கு வந்தால் சுட்டு சாப்பிட்லாமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட்.